அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் டிஎன்டிஆர்பி, டிஎன் செட் சிஎஸ்சிஆர் கேட் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிஸ் கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க இருக்கிறோம். ஒன் ஆஃப் த கொஸ்டின், a sudden large jump between the value of second and third ionization potential of an element would be associated with the electronic configuration dash. This is a question. The second and தேர்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியலுக்கு இடையே லார்ஜர் ஜம்ப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எனர்ஜி கேப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னா ஏன்ற ஒரு ஆட்டத்துலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் ஏ ப்ளஸ்னு ஒரு கேட்டையானாக மாறும். நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது ஏ 2+ டைவேலன்ட் கேட்டையானாக மாறும். இதுக்கு சப்ளை பண்ணுற எனர்ஜியை அயனைசேஷன் எனர்ஜி 2ன்னு சொல்கிறோம். A2+லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் A3+ இருக்கும். இதுக்கு சப்ளை பண்ணுற எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி 3. 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அது தேர்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது சடன் எனர்ஜி கேப் இருக்கும். இதுக்கு மீனிங் இந்த ஃபர்ஸ்ட் 2 அயனைசேஷன் எனர்ஜி 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த ஷெல் எதுனா பேலன்ஸ் ஷெல்லாக இருக்கும். தேர்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் இன்னர் எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும். அப்போ இதுக்கான மீனிங் செகண்ட்லேருந்து தேர்டுக்கு போகும்போது இந்த லார்ஜ் ஜம்ப் இருந்துன்னா இந்த வேலன்ஸ் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணும்போது அது தேர்ட் எலக்ட்ரான் அது இன்னர் ஷெல்லில் இருக்கும். ஸோ 2 எலக்ட்ரான் வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற மாதிரி எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் பார்க்கணும். இங்கே 1s1 இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரான் வேலன்ஸ் ஷெல் இருக்குது. ஃபஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம், சம் அமௌண்ட் எனர்ஜி கொடுக்குறோம். அடுத்து இன்னர் ஷெல்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லார்ஜர் எனர்ஜி கேப் இருக்கும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டில் இருந்து செகண்டுக்கு லார்ஜர் கேப் இருக்கும். எனர்ஜி கேப் லார்ஜராக இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பியில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 இருக்குது. அப்போது அயனைசேஷன் எனர்ஜி 3லேருந்து 4க்கு போகும்போது லார்ஜர் எனர்ஜி கேப் இருக்கும். ஃபோர்த் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு S2 B2. அப்போ இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி 4லேருந்து 5க்கு லார்ஜர் எனர்ஜி கேப் இருக்கும். இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருக்குது. அப்போது அயனைசேஷன் எனர்ஜி 2லேருந்து 3க்கு லார்ஜர் எனர்ஜி கேப் இருக்கும். அப்போது இந்த ஆன்சர் டி தான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம் 3sலேருந்து. இது வேலன்ஸ் எலக்ட்ரான். 2pன்றது இன்னர் எலக்ட்ரான், இன்னர் ஷெல். லார்ஜர் ஜம்ப் பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இருக்குது. கரஸ்பாண்டிங்கான எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p6, 3s2. Next question, which of the following species has lowest ionization potential அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன், ஆப்ஷன் பி O2, ஆப்ஷன் சி O2+, ஆப்ஷன் டி O2- கொடுத்துருக்காங்க. லோயஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் பார்க்குறோம். ஆக்சிஜன் பியில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது மாலிகுலர் ஃபார்ம் பண்ணுது. இந்த மாலிகுலர் ஃபார்ம் பண்ணும்போது பை ஸ்டார் சிக்மா ஸ்டார் இருக்குது. பை ஸ்டார் அண்டு சிக்மா ஸ்டாருக்கு அட்டாமிக் ஆக்சிஜனோட ஹையர் எனர்ஜியில் இருக்குது. அப்போ இந்த மாலிகுலில் O2 மாலிகுலில் பெருசாக இருக்கிற இந்த சிக்மா ஸ்டார் பை ஸ்டாரில் எலக்ட்ரான் இருக்கும்போது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம லோயஸ்ட் எனர்ஜி கொடுத்தா போதும். O2வில் எங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா டோட்டலாக 8 எலக்ட்ரான் இங்கே இருக்குது. அப்போது 8 எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது சிக்மா 2pயில் 2, பை 2p, பை 2pயில் 2, 2. அடுத்து பை ஸ்டார் 2p, பை ஸ்டார் 2pயில் 1 இருக்குது.
அப்போ இங்கே ஆன்டிபாடியில் எலக்ட்ரான் இருக்குது. நெக்ஸ்ட்டு O2 ப்ளஸ் பார்க்குறோம். O2 ப்ளஸில் இந்த 8ல் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிருக்கும், இங்கே இருக்காது எலக்ட்ரான். O2 மைனஸில் பை 2p ஸ்டார் ஈக்குவல் டு பை 2p ஸ்டார். இதில் எக்ஸஸாக ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துருக்கும், 2 1 இருக்கும். இங்கே எலக்ட்ரான் ஒன்று எக்ஸஸாக ஆட் ஆகிறதால எலக்ட்ரான் டிப்ரெஷன் இருக்கும். ஸோ இதனோட எனர்ஜி சம் அமௌண்ட் இங்கே அதிகமாக இருக்கும். அப்போ இதிலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ஈஸி. ஆன்டிபாண்டிங்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம லோயஸ்ட் எனர்ஜி சப்ளை பண்ணால் போதும். அப்போ ஆன்சர் O2 மைனஸ். லோயஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லும்போது O2 மைனஸ் தான். நெக்ஸ்ட்டு, which of the following transition involve maximum amount of energy? எந்த டிரான்சிஷனில் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க? ஆப்ஷன் ஏ பார்க்குறோம். M மைனஸ்லேருந்து M இருக்குது. ஃபஸ்ட்டு எம்ன்ற ஒரு ஆட்டம் கேசியஸ் ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் அதை நாம் M ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். இங்கே இசட் எஃபெக்டிவ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இசட் எஃபெக்டிவ் இன்க்ரீஸ் ஆகும். அது மெட்டலில் இருந்து மெட்டல் மோனோ வேலண்ட் கேட்டையான் ஃபார்ம் பண்ணும்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி 2 அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபர்தராக ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிட்டு M ப்ளஸ்ஸை ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து அயனைசேஷன் எனர்ஜி 3 ஹையர் எனர்ஜி சப்ளை பண்ணும்போது M3 ப்ளஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது எலக்ட்ரான்ஸ் இங்கே ரிமூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த 3 எனர்ஜிஸ் கம்பேர் பண்ணும்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தேர்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கிரேட்டர் தென் செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல், செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். இதுக்கு அடுத்ததாக ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுறோம். இந்த மெட்டல் எம்ன்ற ஒரு ஆட்டத்துக்கு கூட ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணது நம்மளுக்கு M மைனஸ் மாறும். இப்போது இசட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த M கூட கம்பேர் பண்ணும்போது எம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி ஃபர்தராக எம்ஐ ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சப்ளை பண்ணால் போதும். அதாவது M மைனஸ்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிவிட்டு எம்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சப்ளை பண்ணணும். அப்போ இந்த ப்ராசஸ்ஸு பார்க்குறோம். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. அப்போ M மைனஸ்லேருந்து எம்முக்கு போகும்போது லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, M மைனஸ்லேருந்து M ப்ளஸுக்கு போகும்போது லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே ஃபஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியலும் அடுத்ததாக இங்கே யூஸ் பண்ணுற அயனைசேஷன் எனர்ஜியும் சேர்த்து தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு M ப்ளஸில் இருந்து M2 ப்ளஸ், அது M ப்ளஸில் இருந்து M2 ப்ளஸ் கன்வெர்ட் பண்ணும்போது இது அயனைசேஷன் எனர்ஜி 2. நெக்ஸ்ட்டு M2 ப்ளஸ்லேருந்து M3 ப்ளஸுக்கு இது அயனைசேஷன் எனர்ஜி 3 அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போது இங்கே M2 ப்ளஸ்லேருந்து M3 ப்ளஸுக்கு கன்வெர்ட் பண்ணுற இந்த டிரான்சிஷனுக்கு தான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். ஏன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இங்கே அதிகமாக இருக்கும். M2 ப்ளஸில் இந்த லாஸ்ட் எலக்ட்ரானுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே இந்த டிரான்சிஷனில் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன்வால்வ் ஆகிருக்கும். ஆன்சர் டி தான் இது வந்து கரெக்ட் ஆன்சர்.